கறிக்கு 1500 ஆயிடுது. அப்புறம் என்ன ஆகுது வேறு? ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஒன்றுனா சளி காய்ச்சல்னு போனால் 1000 ஆயிடுது. சரியா? வேற என்ன? அப்புறம் ஏங்க உங்களுக்கே மாதத்துக்கு 1000 தனியாக தர வேண்டியதாக இருக்குது. டீ அது இதுன்னு சாப்பிட்றேன்னு செலவாகி போயிடுது. இதெல்லாம் இல்லாமல் எப்படி மாதத்துக்கு ஏதாவது ஒரு செலவு வந்து 2000 எக்ஸ்ட்ரா தான் ஆகுது. அக்கா, மாதத்துக்கு 1500 கறியாக வாங்குறீங்க நீங்கள்? அப்புறம் ஆகாதா கீதா? ஆட்டுக்கறி எடுக்கணுனாவே 800 900 ஆகுது. மீன் 200 300 ஆயிடுது ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரம் ஆட்டுக்கறி எடுத்தால் ஒரு வாரம் மீன் எடுக்கிறது. அடுத்த 2 வாரம் சிக்கன் எடுத்தாலும் அது 300 ஆயிடும்ல கீதா. ஓ அப்படியாக்கா? நான் எங்கே வாங்குறேன் அதான் எனக்கு கணக்கு தெரியல. சரி சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஆத்தாடி, ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ செலவாகுதா? இப்போதான் எனக்கு தெரியுது. ஆமா, எனக்கு இப்போ நீ 1000 கொடுத்த? என்ன நக்கலா உங்களுக்கு? அப்பப்போ டீ வாங்கணும், டீ குடிக்க போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், பெட்ரோலுக்கு வேணும், அதுக்கு இதுக்குன்னு வாங்கிட்டு போகிறீங்க.